எல்லாருக்கும் வணக்கம். நானே கதைக்க வர விஷயம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டது அந்த சென்பாய்க்கும் சென்சேய்க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். உதாரணமாக நாங்கள் 3 பிரிவாக நாங்கள் பார்க்கலாம். கோஹாய் என்ற ஒரு பிரிவு இருக்கு. அது கியூ கிரேட்ஸில் இருக்காங்கலாம் கூட சொல்லுவோம். அதாவது கலர் பெல்ஸ், மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை அந்த கலரில் இருக்காங்க. நார்மலாக பயிலுனர்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கூடுதலாக கோஹா என்ற பேரில் நாங்கள் ஜப்பானிய இதில் மொழியில் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த வர சென்பாயும் சென்பாய்க்கும் சென்சேக்கும் இருக்க வித்தியாசம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் கடம்பட்டி எடுத்த உடனே பிளாக் பெல்ட் கட்டின உடனே நாங்கள் சென்சே. அது தவறு. எப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் சென்சே ஆகணும்னால் உத்தியோகபூர்வமாக உண்மையாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கராத்தே பாடசாலையில் நீங்கள் கடைசி 3 டேன்கள், அதாவது சன் டேன் எடுத்திருந்தா தான் நீங்கள் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சென்சேயாக இருக்கலாம். நீங்கள் கருப்புப்பட்டி கட்டின உடனேயே பிளாக் பெல்ட் எடுத்த உடனேயே நீங்கள் சென்சேயாக முடியாது. அதே போல சென்பாய் என்று சொல்ற ஆட்கள் கருப்புப்பட்டி எடுத்தோடனே சென்பாயாக வருவாங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு கராத்தே டோஜோவில் கராத்தே பயிற்சி செய்கிற இடத்துல அவருடைய ஆசிரியருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அசிஸ்டன்ஸ், ட்ரைனிங் அசிஸ்டன்ஸ் அல்லது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்க இருக்கிற கியூ கிரேட்ஸுக்கு எல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவை சென்பாய்னு சொல்லுவோம். ஒரு சென்சே என்றவர் 3rd டேன் எடுக்க முதல், அதாவது சென்டான் எடுக்க முதல் சென்சே ஆகணும்னு சொன்னால் அவருக்கான ஒரு தனிய ஒரு டோஜோ, அவர் தனக்கென்று ஒரு தனிய ஒரு பள்ளியை ஆரம்பித்திருந்தால் அவர் அந்த இடத்துல அந்த டோஜோட சென்சேயாக இருப்பார். ஏன்னு சொன்னால் அங்க பழகிற அவருடைய மாணவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி சென்சேயாக இருப்பார். இந்த சென்சேன்ற அர்த்தம் ஜப்பானிய மொழியில ஒரு முன்னே இருப்பவர்கள், அது முன்னே பிறந்தவர்கள் அல்லது வழிகாட்டிகள் பல்வேறு வகையான பொருள்படும். இதனை கராத்தே கலையை மட்டும் பார்த்தீங்கன்னா சென்சே என்று நாங்கள் குறிப்பிடுறத ஒரு கராத்தே ஆசிரியர் தான் சொல்லுவோம். அப்ப ஒருத்தர் பிளாக் பெல்ட் கட்டி 3rd டேன் எடுக்காட்டிலும் அவர் வேறொரு பள்ளியை தனக்கு கீழே ஒரு பள்ளியை நடத்தி கொண்டார். அவர் அந்த பள்ளியில சென்சேயாக இருப்பார். ஆனால் அவர் தான் பயிற்சி செய்கிற கராத்தே டோஜோக்கு வரைக்குள்ள, பயிற்சி கூடத்துக்கு வரைக்குள்ள அவர் அங்க இன்னொரு சென்சேக்குள்ள சென்பாயாக அங்க இருப்பார். இதுதான் சென்சேக்கும் சென்பாய்க்கும் மிக வித்தியாசம். அதே போல ஒரு சென்பாய் என்ற சில வழியில் பிளாக் பெல்ட் கட்டித்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. உண்மையாகவே ஒரு கராத்தே பள்ளியில ஒரு சென்சே இருக்கிறார், அவருக்கு இருக்கிற ஒரு பிளாக் பெல்ட்டும் இல்லை. ஆனால் ஒருத்தர் பிரவுன் பெல்ட் ஃபர்ஸ்ட் கியூல ஒருத்தர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கியூல இருக்கிற ஒருத்தர் இந்த சென்சேக்கு அசிஸ்டன்ட் இருந்தால் அவர் நாங்கள் சென்பாய் என்று கூப்பிடுறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனால் சென்சே என்ற டைட்டில் நாங்கள் பிளாக் பெல்ட் எடுத்த உடனேயே சென்சே என்ற டைட்டில் பொருந்தாது என்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் நிறைய பேர் கேட்டது சார்ந்து விளங்க சொல்லி இதுக்கு அங்கால அடுத்த டைட்டில் ஷிகான், கியோஷி, ரென்ஷி அது பெரிய டைட்டில் இருக்குது. நாங்கள் அங்கே போதில் முதலாவது நாங்கள் சென்சே சென்பாய்க்கு வித்தியாசத்தை பார்ப்போம். அடுத்தது கோஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் கியூ கிரேட் இருக்கார்கள், கோஹாய் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்வோம். இவ்வளவுதான். இது சம்பந்தமாக மேலதிக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எழுதி கேட்கலாம் அல்லது நேரடியாக டெலிஃபோன் எடுத்து கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ありがとうございます。